ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பனங்கிழங்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும்? உங்களாம் பிடிக்கிறீங்களா? ஒரு லைக் போட்டு ஷேர் பண்ணிக்க. நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பனங்கிழங்கு எப்படி போடுங்கிறது பார்க்கலாம். 2 மாதத்துக்கு முன்னாடி விதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டாச்சுங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அதில் ஒரு சின்ன ஒரு தப்பு நடந்துருச்சு. என்னென்னா மண்ணை 2 அடிக்கு கொட்டி அதுக்கு மேலே நம்ம வந்து விதையை அறுவடை ஊனியிருக்கணும். ஆனால் நம்ம தப்பு பண்ணது நிலத்துலேயே ஊனிட்டேன். அதனால் கிழங்கு ரொம்ப டைட்டாக நிலத்துக்குள்ளே இருக்கிறதால பிடுங்கவே முடியல. ஆனால் கிழங்கு எப்பவுமே பெருசாக தான் வந்து இறங்கியிருக்கு. இருந்தாலும் நிலத்துக்குள்ளே பிடுங்கினா ஒவ்வொரு கிழங்கு வரவே இல்லை, ரொம்ப டைட்டாக இருந்தது. ஸோ அதனால் பிடுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது மண் ரொம்ப டைட்டாக இருக்கிறதுனால பாருங்கள், அந்த கிழங்கு வரவே இல்லை. ஆனால் மேலே போட்டதெல்லாம் ஓரளவுக்கு ஈஸியாக வச்சு பாருங்கள், இந்த கிழங்கு ஓரளவுக்கு ஈஸியாக வந்துருச்சு. ஆனால் மண்ணுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் இருக்குது. மேலே மண் கொட்டி போடுறதுலாம் கொஞ்சம் நல்ல பெரிய கிழங்காக வந்துருக்கு. பருத்து கிழங்கு வரவே இல்லை, ரொம்ப ஆழமாக இறங்கிடுச்சு. நல்லா சின்ன கிழங்காக இருக்குது. அதனால் மண் 2 அடி கொட்டி அதுக்கு மேலே கிழங்கு அடுக்கும். விதையை அடுக்கும்போது கிழங்கு பெருசாக வரும், நமக்கு பிடுங்கக்குள்ளே நல்லா ஈஸியாக கைக்கு வருது. ஸோ அடுத்த முறை இதை முயற்சி பண்ணுவோம். பாருங்கள், இது ரொம்ப டைட்டாக இருக்குது, வரவே இல்லை. இதெல்லாம் நிலத்துக்குள்ளே ரொம்ப ஆழமாக இறங்கிருச்சு. இது வந்து மண் கொட்டி போட்டிருந்தோமா ஈஸியாக ஒரே கையில் பிடிங்கிடலாம். பாருங்கள், இது ரொம்ப ஓரளவுக்கு பெரிய கிழங்காக இருக்குது. அப்படியே அழகாக பிடிங்கியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 200 கிழங்கு மேலே போட்டிருந்தோம். இருந்தாலும் அதெல்லாமே பிடிங்கிட்டா வீணாகிடும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 50 கிழங்கு மட்டும் பிடிங்கியாச்சு. அதை நீட்டாக சுத்தம் பண்ணியாச்சு. அதை வேவிக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம தொல்லி உளிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா உளிச்சிட்டா நல்லா இருக்காது. அதனால் அப்படியே அந்த குருத்தை மட்டும் வெட்டிட்டு 2 பக்கம் அடியில் வேறு மேலே அந்த குருத்தை மட்டும் வெட்டிட்டு பாத்திரத்தில் அடுக்கி வச்சிடலாம். ஏதோ ஒரு 50 கிழங்கு மட்டும் தான் இருக்கும். எல்லாமே பிடிங்கிட்டா வீணாகிடும் அப்படிங்கிறதுனால பாதி மட்டும் பிடிங்கிட்டோம். ஒன்று அழகாக வெட்டியாச்சு. ஒரு அடுத்தது இனிமேல் பாத்திரத்தில் அடிக்க வேக ஆரம்பிக்க வேண்டியதான். பார்த்து கவனமாக வெட்டணும். ரொம்பவும் அந்த குருத்தை விட்டு வெட்டிட்டோமா அந்த குருத்து வேகாது. வேகிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 மணி நேரம் வேக விட்டு அந்த குருத்தை பிடிச்சி இழுத்தமா ஈஸியாக வந்துடும். பாருங்கள், நல்லா ஆவி பறக்க கிழங்கு ரெடி. வாங்க சாப்பிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.